கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக எந்த அளவுக்கு பெண்களான நாம் எப்படியெல்லாம் துன்பப்படுறோம், தாய் தகப்பன் எப்படியெல்லாம் துன்பப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இது நான் ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் நான் படித்தோன்னே மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது எங்கேயோ டீப் நார்த்தில் நடந்திருக்கு. ஒரு பெண்ணு, அவங்க அம்மா அப்பாவுக்கு மொத்தம் 4 குழந்தைகள். இவ தான் மூத்த பொண்ணு. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிட்டு போய் 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் புருஷனோடையும் மாமியாரோடையும் ஏதோ தகராறில் அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வந்துடுறா. இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே வெளியூரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அம்மா அப்பாவும் சரி, நம்ம பொண்ணு திரும்பி வந்துட்டாலே அவளை என்ன பண்ணுறது, அவளை நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லி அவளை வீட்டோடு வச்சுக்கிறாங்க. அவள் பொழுது போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டரில் ஒவ்வொன்றா வேலை தேட ஆரம்பிக்கிறாள். அப்படி வேலை தேடும்போது ஒரு பையனோட அவளுக்கு சகவாசம் ஏற்படுது. அந்த பையன் முதல்ல அவளை வேலைக்கு கூப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு அவங்கிட்ட காதல் ஏற்படுது. அந்த காதல் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கள்ளக்காதலாக மாறுது. ஏன்னா புருஷங்கிட்ட அவளுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கள்ளக்காதல் பெருசாகுது. முதல்ல அவன் கொஞ்சம் அவளுக்கு 2000 ரூபா 3000 ரூபா அவள் கை செலவுக்கெல்லாம் காசு கொடுக்குறான். ஏன்னா அவள் காசு கேட்கும் போதெல்லாம் அவங்க அப்பா ஏம்மா, எனக்கு இருக்கிறதோ இந்த வீடு ஒன்று தான், நீயே ஒரு பாரமாக இங்கே வந்திருக்க, நான் எல்லாமே பண்ணிட்டேன், உன்னை படிக்க வச்சுட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், உன் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன், இந்த வயதான காலத்தில் எங்ககிட்ட நீ காசு கேட்டால் எங்களுக்கு எப்படிமா முடியும்? ஏதோ நாங்கள் சாப்பாடு போடுறோம், சின்ன சின்ன பேஸ்ட்டு சோப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், இஸ்திரி துணிக்கு காசு கொடுக்குறோம், இவ்வளோதாம்மா எங்களால் பண்ண முடியும். உன் கை செலவுக்குன்னு சொல்லிவிட்டு நீ ஜாலியாக செலவு பண்ணுறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கும் நாங்கள் எப்படி காசு கொடுக்க முடியும்? எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு கராராக சொல்லிடுறாரு. இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன அழுத்தம், என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா தானே, கொடுத்தா என்ன போச்சு, யார் இருக்கா வீட்டில்? யாருமே இல்லை. இந்த வீடு எதுக்கு, இந்த வீட்டை விற்றா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு மைண்டு போயிடுது. இதுக்கு என்ன காரணம்? அவளுடைய காதலன். அந்த காதலன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு 2000 3000 எல்லாம் கொடுத்துட்டு அவகிட்ட திடீர்னு எனக்கு ஒரு 50000 ரூபா வேணும், எனக்கு 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்படி கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, அம்மாவுடைய வளையல திருடுறா, தன்னுடைய தாலி செயின் எடுத்து கொடுத்துட்றா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அன்பில் அந்த கள்ளக்காதலில் அவள் கட்டுண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான், இதை பாரு, என்னால் அடிக்கடி இப்படி வெளியூர்லேருந்து இங்கே ஒரு ஹோட்டல் போட்டு உன்னை தங்கி பார்த்துட்டுலாம் போக முடியாது, பேசாமல் நீ என்னோடையே செட்டில் ஆகிடு, நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சுக்கலாம், எங்கள் வீட்லேயும் உன்னை நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் நம்ம 2 பேருமே நம்ம இருக்கிற ஊரை விட்டுட்டு வேறு ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம், அதனால் பேசாமல் நீ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி அந்த வீட்டை விற்றுட்டு அவங்க ஒரு வாடகை வீட்டில் போட்டுட்டு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்பா ஒத்துக்குவாரா? சான்ஸே இல்லை. இப்போ என்னென்னமோ சொல்லி பார்க்குறா. அப்பா எதுக்குப்பா நமக்கு இந்த வீடு, இதை நம்ம கொடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல இடமா போய் நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாமேப்பா, இந்த பணத்தை நம்ம ஃபிக்ஸடில் போட்டுட்டு உங்களுக்கும் வயசான காலத்தில் மாதம் ஒரு செலவுக்கு பணம் வரும், எனக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் செலவுக்கு காசு இருக்கும், நான் ஏதோ வெளியூரில் போய் வேறு ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கொடுக்குறேங்கிறாங்க, நான் அங்கே சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா அந்த கம்பெனியில் முன்பணம்லாம் கட்ட சொல்கிறாங்கப்பா, எனக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு பணம் இல்லை, அதனால் கொஞ்சம் நீங்கள் எனக்கு உதவி பண்ணிங்கன்னா நானும் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன்ப்பா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறா. ஆனால் அப்பா கராராக முடியவே முடியாது. இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின வீடு, முதல்ல நான் இறந்துட்டேன்னா இது உங்கள் அம்மாவுக்கு போகும், உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா அது எங்கிட்டேயே தொடரும், எனக்கு அப்புறம் எனக்கு 4 குழந்தைங்க, நீங்கள் 4 பேரும் பங்கு போட்டு அதை எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டை நாங்கள் நிச்சயம் விற்க முடியாதுன்னு கராராக சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு பயங்கரமாக பிளான் பண்ணுறா. அப்பாவுக்கு தெரியாமல் கலர் ஜெராக்ஸ் எடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் வட்டிக்கு பணம் வாங்க ட்ரை பண்ணுறா. ஆனால் மாட்டிக்கிறா. அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. வீட்டில் பெரிய ரகளையாகிடுது. அந்த ரகளையான உடனே அந்த பையன்கிட்ட சொல்லி பெருசாக அழறா. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த 2 கேடும் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை செட்டில் பண்ணவே முடியாது, என்னமோ போ, நீ ஏதாவது இதுங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தினாதான். அவன் எவ்வளோ புத்திசாலினா, கொலை பண்ணுன்னு அவன் வாயால் சொல்லாமல் நீ இதுங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாதான் நம்ம வாழ முடியும், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் உடனே பெருசாக பிளான் பண்ணுறான். கரெக்டாக இவளுடைய பாட்டி இறந்து போகிறாங்க.
உடனே அம்மா வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அப்பா தனியாக இருக்கார். உடனே இவ தன் காதலனுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மயக்க மருந்து கொண்டான்னு சொல்லி அந்த மயக்க மருந்தை டீயில் கலந்து கொடுத்து அப்பாவை காதலனும் அவளும் சேர்ந்து கழுத்தை நெரிச்சு அவரை கொன்னுடுறாங்க. கொன்று ஒரு சூட்கேஸில் போட்டு அந்த சூட்கேஸுக்கு கீழே ஒரு கல்லையும் கட்டி கொண்டு போய் ரொம்ப இந்த நம்ம கூவம் மாதிரி சகதியெல்லாம் இருக்கும் தெரியுமா, யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க, ஏற்கனவே நாற்றமே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த சூட்கேஸை அமுக்கிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மா திரும்பி வராங்க. அம்மா வந்தோடனே அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அப்பா ஏதோ பக்கத்தில் போயிருக்கார் வந்துடுவாருன்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கும் டீயில் அதே மாதிரி மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அம்மாவையும் கொன்று அதே மாதிரி ஒரு சூட்கேஸில் போட்டு அம்மாவையும் கொண்டு போய் அந்த சகதியில் போட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்கள அந்த மாதிரி கொன்று போட்டதுக்கப்புறம் 13 நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை காணோன்னு. அவன் நினச்சி கூட பார்க்கல போலீஸ் இதை கண்டுபிடிப்பாங்கன்னு. போலீஸில் போய் அவள் சொன்ன உடனே போலீஸும் தேடுன்னு தேடுறாங்க. ஆனால் அது எப்படியோ அவங்க கண்ணில் பட்டு அவங்க அந்த 2 சூட்கேஸையும் எடுத்து அந்த 2ஐயுமே போஸ்ட்மார்ட்டம் அனுப்பும்போது அவங்க சாகிறதுக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுத்துருக்குற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்கள லாஸ்ட்டாக யார் பார்த்தது, அந்த ஊரில் இருக்கிறவங்க யார் யார்கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, யார் யார் விரோதின்னு ஒவ்வொன்றா அவங்க செக் பண்ண அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு விரோதிகள் கிடையாது, அவங்களுக்கு பெரிய நண்பர்களும் கிடையாது, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ரொம்ப ஒரு ஒழுக்கமான குடும்பத்தை அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு இந்த பொண்ணு மேலேயே ஒரு சந்தேகம் வருது. சரி அவள் ஃபோனை செக் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவள் யார்கிட்டெல்லாம் பேசியிருக்கான்னு அந்த ஃபோனுடைய அவள் பேசின அந்த கால்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவள் அடிக்கடி டெல்லியில் இருக்க யாரோ ஒருத்தங்கிட்ட ரெகுலராக பேசியிருக்கான்னு தெரிய வருது. அதே மாதிரி அவங்க அம்மா ஊரை விட்டு போன உடனேயே அந்த பையனுடைய ஃபோன் வந்து இந்த ஊரில் ட்ரேஸ் ஆகுது. அதே மாதிரி அம்மா இறந்த டைம்லேயும் அந்த பையனுடைய ஃபோனும் இந்த ஊரில் ட்ரேஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இவளுக்கு தான் ஏதோ சம்மந்தம் இருக்கணும்னு சொல்லி அந்த பையனையும் பிடிச்சி இவளையும் பிடிச்சி போலீஸில் அடைச்சி வச்சு விசாரிக்கும் போது 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது தெரியுங்களா? ஒரு தாய் தகப்பன் அந்த குழந்தைகளை தன் மார்பிளையும் தோல்லையும் போட்டு அவங்களுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்குறாங்க. கடைசியில் அந்த சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. கள்ளக்காதலுங்கிறது ரொம்பவும் கொடுமையானதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், கள்ளக்காதல் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே பெற்றவர்கள் சொத்தை பிரித்து கொடுக்கலன்னா பசங்க கொலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேங்கிறாங்க, அவங்கள அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேங்கிறாங்க, அவங்க மேலே கேஸ் போட கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவங்க அப்பா சொத்தை பிரித்து கொடுக்கலன்னு சொல்லி பயங்கரமாக அந்த ஆளை போட்டு அடிக்கிறத நம்ம எல்லாருமே யூடியூப்பில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு அம்மா அப்பா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார், இத்தனைக்கும் அந்த அம்மா டாக்டரு, அவங்க அப்பாவுடைய அந்த வென்டிலேட்டரை பிடுங்கி போடுறாங்க, அதெல்லாம் கூட யூடியூப்பில் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது களி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைங்களாக இருந்தாலும் சுற்றார்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை தேர்ந்தெடுக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக தேர்ந்தெடுங்க. தாய்மார்களே தகப்பன்மார்களே ஜாக்கிரதை ஜாக்கிரதை. Love you all. Take care. See you in another episode. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.